வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம குபேரா படத்தோட ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அரசியல்வாதிக்கு ஒரு 50,000 கோடி கொடுக்கணும். அதுக்காக ஒரு 4 பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பினாமியா கன்வெர்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுல ஒரு பிச்சைக்காரர் தான் நம்ம தனுஷ் சார். ஸோ அவர் இந்த கேங்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடக்குது, அவருக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது மீதி கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் சார். அவர் படத்தோட 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வராரு. பட் அதுக்கப்புறம் படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் மட்டும் தான் இருக்காரு. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட்டா ஒரு இன்னசென்ட் கேரக்டராகவும் நல்லா செம்மையா பண்ணியிருக்காரு. பட் ஒரு சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்டா இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. த்ரூ அவுட்டா மனுஷன் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்த பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் தான். பிஜிஎமும் சரி சாங்கும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. படம் கொஞ்சம் டிராகிங்கா இருக்கும்போது அவரோட பிஜிஎம் தான் நம்மளை தட்டி எழுப்பி உட்காந்து அந்த படத்தை பார்க்க வைக்குது. போய்வா நண்பா சாங்லாம் தியேட்டர்ல செம்ம வைபா இருக்கு. இந்த படத்தை நாகார்ஜுனா சார் தான் நடிக்கணும், ரஷ்மிகா தான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஃபீல்லாம் இல்லை. வேற யார் வேணாலும் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருந்திருக்காது. இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபீல் இருக்கதா செய்யுது. இந்த படத்தோட டேரக்டர் சேகர் இதுக்கு மேலே நிறைய நல்ல ஜானர்ஸ் பண்ணலாம் எடுத்துருக்காரு. இந்த படத்துல ஒரு நல்ல ஸ்டோரி தான். பட் இந்த ஸ்டோரிக்கு ஒரு 3 hours பிளஸ் ஸ்க்ரீன் பிளே எடுத்துருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்டலாக இருந்துச்சு. இந்த ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். என்ன கேட்டால் ஒரு 1 hour கட் பண்ணியிருக்கலாம் இந்த படத்தில் அப்படின்னு தோணுச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் அந்த டிராகிங்கான இந்த ஸ்க்ரீன் பிளேனால நமக்கு அவ்வளோ அதை ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வயலன்ஸு கத்தி குத்து அப்படிதான் மக்களுக்கு பயங்கரமாக படம் பிடிக்குது. இவர் நல்ல விஷயங்களை சொல்ல வந்திருக்கும் போது அது கொஞ்சம் கம்மியாக பிரிஸ்கா சொல்லியிருந்தா இன்னும் படம் ரீச் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. மொத்தத்தில் இது யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்து மக்களுக்குலாம் எதுக்குமே டைம் கிடையாது. லைட்டாக ஸ்க்ரீன் பிளேல டிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க தியேட்டரில். ஸோ புதுசாக எதிர்பார்க்குற மக்களுக்கு இந்த படம் அவ்வளவா ரீச் ஆகுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஃபேமிலி அண்ட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு எனக்கு நிறையா டைம் இருக்குது வாழ்க்கையில், அதனால எனக்கு ஒரு நார்மலான ஸ்லோவான மூவி படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான படமா அமையும். ஓவராலா இந்த குபேரா ஒரு ஓடிடிக்கான படமாவோ இல்லை ஒரு வெப் சீரிஸாவோ வந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஓடிடியில் நம்ம அங்கங்க ஓட்டி பார்த்துக்கலாம் பாருங்களேன். இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸ் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் ரிவ்யூ கண்டிப்பா இந்த படத்துக்கு இருக்கதான் செய்யும். ஆக மொத்தத்துல இந்த குபேரா சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டாகவும் பிரிஸ்காவும் சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே வச்சிருந்தாங்கன்னா இந்த படம் கலெக்ஷன் வேட்டையில ஒரு மிகப்பெரிய குபேரனா மாறி இருக்கும். இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க.